தான் பிரச்சனை. வெளியில் மட்டும் ராகுல் காந்தி வந்துட்டு இது வந்து பேச வேண்டிய விஷயம் அல்லவா? பேசுனா அங்கே போய் பேசு. எது இருந்தாலும் ரோட்டில் வந்து பேசு. ஏற்கனவே கோர்ட்டு திட்டி இருக்குது. சபையில் பேசுறது சபையில் போய் பேசு, ரோட்டில் வந்து பேசாதுன்னு. ரோட்டில் வந்துட்டு இது பேசுகிறாரு. அப்போ அங்கே யார் அந்த இதை எடுக்கிறது? பிஜேபியே சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வந்துச்சா? நீங்கள் தானே கொண்டு வரீங்க. சபை ஒரு நாள் நடக்கிறதுக்கு 9 கோடி ரூபா செலவாகுதான் பார்லிமெண்ட் நடக்கிறதுக்கு. அதை பற்றி கவலையே போகிறதில்ல. வாயின்னு சவுண்டை விட்டு வெளியில் போய் கட்லெட்டு சம்சா சாப்பிட்டு வர்றது. நம்ம எம்பிக்கள் 39 பேர் உருப்படியாக ஏதாவது பண்ணியிருக்காங்களா தமிழ்நாட்டுக்காகன்னு கேட்டு பாருங்கள். இல்லை நீங்களே எடுத்து பாருங்கள், ஒன்றும் இருக்காது. அதிகபட்சம் போஸ்ட் கார்டில் இது போட்டுக்கிறாங்க, ரயில்வே ஸ்டேஷனில் ஹிந்தியில் பேர் பழக வச்சுட்டாங்க. இதுதான் இருக்கும். மேகதாட்டு சம்மந்தமாகவோ, இலங்கையில் மீனவர்கள் கைது செய்யப்படுவது சம்மந்தமாகவோ, இல்லை தமிழ்நாடு சார்ந்த விஷயம். இங்கே உட்காந்து நேற்று புலம்புறாருல நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அங்கே போய் பேச நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவன் வச்சு செஞ்சு அனுப்பிச்சிடுவான். ஏன்னா இங்கே மக்கள்கிட்ட ஏமாத்துற மாதிரி அங்கே போய் ஏமாற்ற முடியாது. அவன் பாயிண்ட்டாக எடுத்து வச்சுருவான். உனக்கு இவ்வளோ கொடுத்துருக்கு, இதில் இது பண்ணியிருக்கு, இதில் நிப்பாட்டி வச்சுருக்கு, அது காரணம் இதுதான், இது சரி பண்ணி கொடுக்குறான்னு. ஜிஎஸ்டின்னு புலம்புறாங்களே, ஜிஎஸ்டி எல்லாம் ஜிஎஸ்டி கவுன்சிலில் இவங்க எல்லா ஸ்டேட்டும் உட்காந்து எடுத்த முடிவு. வெளியில் போய் பேசுறது. ஆனால் சொல்கிறேன், இங்கே பேசுறது எல்லாத்தையும் அங்கே போய் கேளுங்க. 39 MP இதுதான் கொடுத்தாங்களா உங்களுக்கு? 100% கொடுத்தாங்க. அங்கே போய் பண்ண வேண்டியது தானே. எதிர்கட்சி தலைவராக ஒரு செய்ய வேண்டிய செயல்கள் எதுவும் செய்யலைன்னு சொல்கிறீங்களா சார்? ஒன்றும் கிடையாது. எதுவுமே பண்ணுறதில்லை. சபாநாயகருக்கு எதிராக ஏன் இம்பீச்மெண்ட் கொண்டு வராங்க? பேச விடலை. 10 தடவை ராகுல் காந்தி பேசும்போது மைக் கட் ஆச்சு. இங்கே எதிர்கட்சி தலைவர் பேசதே காட்ட மாட்டாங்க.